பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலை வேளையில இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர்னு சொல்ற வார்த்தையை எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா, வெள்ளியையும் பொன்னையும் எப்படி சோதிக்கிறாங்களோ, எப்படி புடமிடுகிறார்களோ அப்படி இந்த இருதயங்களை கர்த்தர் சோதித்து அறிந்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வெள்ளி ஆகட்டும் ஒரு பொண்ணாகட்டும், அது ஒரிஜினலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை நல்ல நெருப்புல விட்டு அதை நல்லா சோதிப்பாங்க. ஸோ அந்த கோல்டு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். தங்கத்தை போய் நல்லா உருக்கி அக்கினினால உருக்கி அது சரியானதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி வெள்ளியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சங்கீதம் 12:6 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. வெள்ளியை 7 முறை புடமிடுறது போல கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டிருக்கிறது. அப்போ வெள்ளியும் இந்த தங்கத்தையும் புடமிடுகிறார்கள், சோதிக்கிறார்கள். அது பெஸ்டா, அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சோதித்து பார்த்து தான் அதை மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. அது விளையாட பெற்றதான் நமக்கு மாறுகிறது. அப்போ புடமிடப்படுதல் இல்லாம வெளியில சந்தைக்கு அது வரவே வராது. அப்போ புடமிடுதல் அவசியம். அதுவும் 7 முறை. கிட்டத்தட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் எதோடு கூட ஆண்டவர் இதை ஒப்பிட்டு நம்மோடு பேசுகிறார். பொண்ணை பார்த்தீங்கன்னா பேதுருல வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. ஸோ அப்போ அழிந்து போகக்கூடிய அந்த பொருட்களையே இவ்வளோ சோதிக்கிறார்னா, நம்முடைய இருதயங்களை தேவன் சோதிக்காமல் இருக்க முடியுமா? இருதயங்கள் தான். இருதயம் ரொம்ப அவசியம் இல்லையா? நம்முடைய சரீரத்துல முக்கியமான ஒரு உறுப்பே ஒரு இருதயம் தானே. இந்த இருதயத்தை குறித்து நம்ம எரேமியால வாசிச்சோம் என்றால், எரேமியா 17ஆம் அதிகாரத்துல, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. நம்ம இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, திருக்குள்ளதும் அப்படின்னா அது மிக மோசமானது. ஸோ தனக்குள்ளேயே நிறைய விஷமமான எண்ணங்களையும் யோசனைகளையும் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியது. அதை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் எல்லாம் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அப்போ ஒரு இருதயம் எல்லாருக்கும் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்மை போல தம்மண்டையில சேர்த்து கொள்வதற்காகவே ஆண்டவர் அந்த இருதயத்தை புடமிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் புடமிட்டு ஏன் புடமிடுகிறார்? எதுக்காக புடமிடுகிறார்? ஏன் அப்படின்னா, இருதயத்தினுடைய இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த இருதயம் எதெல்லாம் பார்க்குதோ அது அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மற்ற காரியங்களோட போய்கிட்டே இருக்கு. இருதயம் பொல்லாத சிந்தனைகளுக்குள்ள அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியேற்ற வேண்டும் என்றால் புடமிடப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா அது மகா கேடுள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. நாம ஒரே நிலையில போல இல்லை. கொஞ்ச நாள் வசனம் கேட்காம விட்டுட்டா, கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வராம போயிட்டா, ஸோ தேவ வார்த்தைகள் தேவ மனுஷங்களோட இல்லைன்னா நம்ம இருதயம் எப்படி ஆயிடும்னா, மாம்சத்தோடு சேர்ந்து மாம்சமான ஜனங்களோட தேவையில்லாத எண்ணங்கள், பாவங்கள், விரோதங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போயிடும். ஆண்டவர் அதுல இருந்து தான் வெளியில கொண்டு வந்தாரு. ஸோ மறுபடியும் அதை நம்ம போயிடுவோம். அதனாலதான் வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்னைக்கு உங்கள் இருதயங்களை சோதிக்கிற கர்த்தர் ஒருவர் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதுதான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருந்தா, மனுஷ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். ஏன்னா எல்லாரும் நல்லா பேசுவாங்க, பார்க்குறவங்க எல்லாம், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, நீங்க என்ன, எனக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா கொடுக்குறீங்க, நிறைய பேர் நிறைய காரியங்கள் பேசுவாங்க. இல்லை உங்ககிட்டயே உங்களை பார்த்து கூட முகமுகமா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள இருக்கிறது தான் ஒரிஜினல். ஸோ வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் சும்மா முகதாட்சணை உண்டாக்குறது, தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம நம்ம முகத்துக்கு முன்பதாக வீண் புகழ்ச்சி, இதெல்லாம் இருக்கும். ஆனா இருதயம் என்ன நினைக்குதுன்னா அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா மனுஷர்கள் முகத்தை தான் பார்க்குறாங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? நீ என்ன போல மாறணும், என்னுடைய காரியங்களுக்குள்ள நீ கடந்து வரணும் அப்படின்ற ஆண்டவர் அந்த இருதயத்தை தன்னை போல உருவாக்க அவர் நினைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால தான் சில சிற்றைகள், சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சிலது உன்னை சோதிக்கும்படியாய் வருகிறது. அந்த நேரத்துல தான் நீ பலவீனம் அடைகிறீங்க. ஸோ பலவீனத்துல விழுந்து போறீங்க. ஜெபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியாம, சில வேளைகளை தடுமாற்றம் அடைகிறோம். சின்ன விஷயத்துல நம்ம தடுமாற்றம் அடைகிறோம். கர்த்தர் அதுக்கு தான் சொல்லுகிறார், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்மளை தட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஸோ தேவனாகிய கர்த்தர் சோதித்து தான் அவர் பொன்னை தம் மண்டையில் சேர்த்து கொள்ளுகிறார். பொன்னை மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் சேர்த்து கொள்வது நம்முடைய இருதயங்களை சோதித்தறிகிறவர். ஆரம்பத்தில் இருந்த இருதயம் இப்போ இருக்கா, இப்போ எப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் டிராவல் பண்ணுறீங்கன்னு கர்த்தர் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல இருதயமாய் உங்களை மாற்றும் வரைக்கும் 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளியை பார்க்கிலும் உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் புடமிட்டு தனக்கேற்ற ஆத்துமாவாய் கர்த்தர் நிலைநிற்க பண்ணி உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கலக்கமா, பிரச்சனையா, குழப்பமா, பயமா, ஐயோ இந்த சோதனை என்னால் தாங்க முடியலன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பொன்னாய் விளங்குவீர்கள். இந்த சோதனையில் நிற்க 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 பொன்னாய் நீங்கள் விளங்குவீர்கள். சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் உங்களை சோதிக்கிறவர்கள் மனுஷர்கள் அல்ல, உங்களை சோதனைக்குள்ளாக உட்படுத்தி கொண்டு போகிறவர் கர்த்தரே. இருதயங்களை சோதித்து அறிகிறவரோ கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஸோ ஆகையால மனம் தளராம, இந்த சோதனையில பொறுமை இழந்துடாம, வார்த்தைகளை விட்டுறாம ஜாக்கிரதையா இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த இருதயத்தை குறித்து இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினீர். மகா கேடு உள்ளது ஆண்டவரே, அது திருக்குள்ளது, தேவையற்ற பொல்லாத நினைவுடையது. இந்த இருதயத்தை உமக்கேற்ற இருதயமாய் புடமிட்டு ஆண்டவரே சோதனையில் ஆண்டவரே நல்ல பொன்னாய் விளங்கும்படியாக எங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே அப்பா, நீர் இருதயத்தை பார்க்கிறவர்கள் செம்மையான இருதயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த பிரசங்கத்தில் ஆண்டவரே யாரிடத்திலெல்லாம் இடைப்பட்டு அவருடைய இருதயங்கள்லாம் ஆண்டவரே உம்முடைய இருதயம் போல மாறட்டும். அப்படியே ஆடியன் ஆசீர்வதிக்கிற ராஜா. தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. வியாதி விக்னங்களோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.